அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் டாக்டர் பூர்ணதவன் மற்றும் இன்று நான் ஒரு நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட திணை மற்றும் அதன் விளைவுகளைப் பற்றி பேசுவேன். ஒரு மருத்துவர் என்ற முறையில் பல்வேறு உணவுப் பொருட்களை குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள் உட்கொள்வது குறித்து எனக்கு அடிக்கடி கேள்விகள் எழுகின்றன. சி.கே. நோயாளியின் சிகிச்சையில் உணவுமுறை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதால் தினசரி என்ன உட்கொள்ளப்படுகிறது என்பதைச் சரிபார்ப்பது அவசியம். ஒரு சிறுநீரக நோயாளி அரிசி, கோதுமையிலிருந்து திணைக்கு மாறுவது நன்மை பயக்குமா என்பதான் இன்று நான் சொல்ல விரும்பும் ஒரு கேள்வி. எளிய மொழியில், திணை என்பது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நுகரப்படும் கரடுமுரடான தானியங்கள். ராகி மற்றும் பிஜா என்று பரவலாக அறியப்படும் கோதுமை மற்றும் அரிசியுடன் ஒப்பிடும்போது திணைகளில் மிகக் குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் உள்ளது. எனவே யாராவது அந்த கூடுதல் பவுண்டுகளை இழக்க விரும்பினால் இது ஒரு சிறந்த தேர்வாகும். நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் காரணமாக உடல் எடையை கண்காணிக்க அறிவுறுத்தப்படுகிறது. இதனுடன் திணையின் மற்றொரு பயனுள்ள கூறு அதன் ஊட்டச்சத்து மதிப்பு. இது கோதுமை மற்றும் அரிசியை விட அதிகமாக உள்ளது. எனவே சி.கே. நோயாளி தனது கோதுமை மற்றும் அரிசியை திணையுடன் மாற்றினால் அவர்களின் உடல் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்களை எடை குறைப்பதில் காணலாம். இருப்பினும் இந்த எடை இழப்பு ஒரு நபரின் பலவீனத்துடன் இருக்கக்கூடாது. இது ஒரு நேர்மறையான அறிகுறியாக இருக்காது. என்னை விவரிக்க விடு. ஒரு சி.ஐ நோயாளி சுரைக்காய் போன்ற வேகவைத்த காய்கறிகளைக் கொண்ட உணவை மட்டுமே உட்கொண்டால் அது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை மிகவும் தீங்கு விளைவிக்கும். நாள்பட்ட சிறுநீரக நோயால் உடலில் உள்ள சிறுநீரகங்கள் மட்டுமே செயல்பாட்டின் அடிப்படையில் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு சிகேடி நோயாளியின் மற்ற உறுப்புகள் நோய் அவர்களை பாதிக்கத் தொடங்காத வரை முழு திறனுடன் செயல்படுகின்றன. சி.ஐ நோயாளியின் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கான ஒரு வழி சரியான உணவை உட்கொள்ளாதது. சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த வேகவைத்த உணவை உண்பதன் மூலம் உறுப்புகள் நன்றாக செயல்படுவதற்கு அவசியமான அத்தியாவசிய ஊட்டச்சத்தை பெறவில்லை. இது பலவீனமான சிறுநீரகம் மற்ற உறுப்புகளின் மீது செலுத்தும் கூடுதல் அழுத்தத்துடன் சேர்ந்து சில சூழ்நிலைகளில் பலமுறை தோல்வியை நோக்கி உடலைத் தள்ளுகிறது. எனவே ஒவ்வொரு சிறுநீரக நோயாளியும் எப்போதும் சரியான உணவை பராமரிக்க நினைவில் கொள்ள வேண்டும். இதனால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதனுடன் சரியான உணவை உட்கொள்ளாத சி.ஐ நோயாளிக்கு இரத்த சோகை மற்றொரு சிக்கலாக இருக்கலாம். எளிமையான சொற்களில், இரத்த சோகை என்பது உடலில் போதுமான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யாத ஒரு நிலை. இதன் விளைவாக இரத்த அளவு குறைகிறது. புரதம் மற்றும் போலிக் அமிலம் போன்ற சில முக்கிய கூறுகள் சரியான அளவில் உடலுக்குச் செல்லாததால் இந்த நிலை மட்டுமே ஒரு பெரிய உடல்நலப் பிரச்சினையாகும். குறைந்த இரத்த அளவுகள் மனித உடலில் மிகவும் ஆபத்தானவை. இது பலவீனம் அல்லது மூச்சுத் திணறல் போன்ற கடுமையான அறிகுறிகளால் நோயாளிகளுக்கு நரம்புகள் மூலம் செயற்கையாக இரத்தத்தை வழங்குவதற்கு வழிவகுக்கும். எனவே அனைத்து சி.கே. நோயாளிகளும் தங்கள் உடலை உள்நோக்கி பலவீனப்படுத்த வேண்டாம் என்பது எனது ஆலோசனை. ஏனெனில் இது சமாளிக்க வேண்டிய சிக்கல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். பெரும்பாலும் நோயாளிகள் தங்கள் உடலில் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அதிகரிப்பதைப் பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள். நோயின் காரணமாக சிறுநீரகங்கள் சரியாகச் செயல்படாதபோது இந்த இரண்டு அடிப்படைப் பொருட்களும் குவிகின்றன. நமது உடலின் தசைகளில் கிரியேட்டினின் உற்பத்தி செய்யப்படுகிறது. உடல் எடையில் ஒரு முக்கிய மாற்றம் சி.ஐ நோயாளி வேகவைத்த காய்கறிகளை மட்டுமே உட்கொள்ளும் போது ஏற்படும். உடல் தசை வெகுஜனத்தை இழந்து கிரியேட்டினின் அளவைக் குறைப்பதே இதற்கு காரணம். ஆனால் இந்த செயல்பாட்டின் போது ஒன்று மாறாமல் உள்ளது. சிறுநீரகங்கள் தொடர்ந்து சேதமடைகின்றன, மேலும் இரத்தத்தில் கிரியேட்டினின் அளவு மீண்டும் உயரத் தொடங்குகிறது. ஆனால் இந்த நேரத்தில் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதன் மூலம் உடல் ஏற்கனவே பலவீனமாக உள்ளது. இதனால் அறிகுறிகள் கடுமையாக இருக்கும். இது ஒரு நோயாளி நடக்கவோ நிற்கவோ முடியாத நிலையில் இருந்து மேலும் டியாலிசிஸ் செய்ய முடியாத நிலை வரை கூட இருக்கலாம். எனவே சமநிலையற்ற உணவைப் பின்பற்றுவது நல்லதல்ல. ஏனெனில் இது உங்கள் கிரியேட்டினின் அளவை தற்காலிகமாக குறைக்கலாம், ஆனால் சிறுநீரகங்கள் நீண்ட காலத்திற்கு குணமடையாது. உடனடியாக கிரியேட்டினின் அளவு நோயாளிக்கு அதிகரிக்கத் தொடங்கும். இது இயற்கையில் கடுமையானதாக இருக்கும். எனவே எனது பார்வையாளர்கள் அனைவருக்கும் தற்காலிக சிகிச்சைக்கு செல்லாமல் நிரந்தர தீர்வு காணுமாறு அறிவுறுத்துகிறேன். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை ஆகியவை சிகேடிக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் என்பதை நாம் அறிவோம். இவை இரண்டும் சரியான ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டத்தை குறைப்பதன் மூலம் நீண்ட காலத்திற்கு சிறுநீரகத்தை பாதிக்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம்
சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்பின் அளவை பெருமளவு குறைக்கலாம். இந்த சிறிய நடவடிக்கை நாள்பட்ட சிறுநீரக நோயாளியின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் எனது நோயாளிகளின் பிபி மற்றும் சர்க்கரை அளவை சாதாரணமாக வைத்திருக்குமாறு நான் எப்போதும் அறிவுறுத்துகிறேன். எனவே இப்போது மீண்டும் கம்புகளுக்கு வருவோம். நோயாளியின் உடல் எடை அதிகமாக இருந்தால் சிகேடி நோயாளிக்கு திணை நல்லது. ஆனால் நீங்கள் எடை குறைவாக இருந்தால் அல்லது நீங்கள் நடுத்தர உடல் எடை கொண்டவராக இருந்தால் திணை உணவு பரிந்துரைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நாம் திணைகளை அதிக அளவில் உட்கொண்டால் நீங்கள் உடல் எடையை இழக்க நேரிடும். இது பரிந்துரைக்கப்படவில்லை. எனவே உங்கள் உடல் வகையைப் பொறுத்து நீங்கள் திணைகளை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கோதுமை மற்றும் அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த காணொளி மூலம் சிடோட்-கே-டி நோயாளிக்கு திணையின் நன்மை மற்றும் தீமை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய காணொளியின் இறுதிக்கு வந்துள்ளோம். சிகேடி நோயாளிகள் திணையை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இதனுடன் உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்தின் ஓட்டத்தை தக்கவைக்க ஒரு சீரான உணவைக் கொண்டிருப்பது முக்கியம். வீடியோவைப் பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள பிரிவில் கருத்து தெரிவிக்க தயங்காதீர்கள். அவை அனைத்திற்கும் பதிலளிப்பதில் நான் மகிழ்ச்சியடைவேன். இத்துடன் நான் இப்போது உன்னை விட்டு விலகுகிறேன்.